சென்னைக்கு வந்தோம். சென்னையில் இருக்கிற டாப் 3 லக்ஸரி ஹோட்டல்ஸ் தாஜ் கொரமெண்டல், லீலா பேலஸ் அண்ட் ஐடிசி கிராண்ட் சோலா. இது 3லையும் தங்கணும். ஸோ எது தான் த பெஸ்ட் ஹோட்டல் இன் சென்னை? இந்த சீரீஸ் ரீகேப்பில் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம சர்வீஸ் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, எனக்கு ஐடிசியில் இருக்கிற சர்வீஸ் வந்து ஓரளவுக்கு வந்து சுமாராக தான் இருந்தது. ஆனால் தாஜ் கொரமெண்டல்லையும் லீலா பேலஸ்லேயும் வந்து எல்லோரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சிரிச்சுக்கிட்டு நல்லா பேசிக்கிட்டு அவங்க ஸ்மைல் கூட ரொம்ப ஜெனுவினாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம தாஜ் கொரமெண்டல்லையும் லீலா பேலஸ்லையும் நம்ம என்டர் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து கார்டன்லாம் போட்டு ஒரு நல்ல வரவேற்பு, வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் எதுவுமே இல்லை ஐடிசி கிராண்டில். ஐடிசி கிராண்டில் வந்து குட் மார்னிங் சார் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதை தவிர்த்து வெல்கம் ட்ரிங்க்ஸோ இல்லை நம்மளை வந்து வர வைக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ இப்போ நம்ம ரூம்ஸ்க்கு நம்ம போனோன்னா, தாஜ் கொரமெண்டலில் வந்து நிறையா ஃப்ளாஸ் இருந்தது ரூமில். ஸோ ஸ்பீக்கராக இருந்தது, ஆனால் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் ஷவர் ஃபெசிலிட்டிஸ், நான் ஸ்டார்டிங்கில் வந்து வாவ் இவ்வளோ ஒரு நிறைய ஷவர்ஸ் இருக்குது, நம்மளுக்கு ஜக்கூசி மாதிரிலாம் வந்து காமிச்சாங்க, ஆனால் ஒர்க் ஆகலை. ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். பட் தாஜோட ரூம்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. லீலா பேலஸோட ரூம்ஸ் வாஸ் த பிக்கஸ்ட் அவுட் த 3. அண்ட் லீலா பேலஸில் வந்து ரூம்ஸ்லாம் நல்லா இருந்தது, நல்லா பெருசாக அண்ட் பாத்தாப்போட. ஸோ சூப்பராக இருந்தது லீலா பேலஸோட ரூம்ஸ். ஐடிசி கிராண்ட் சோலாவோட ரூம்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. அண்ட் ஒரு 5 ஸ்டார் லக்ஸரி ஹோட்டலுக்கு சுமாராக தான் இருந்தது. ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் ரூம்ஸ் நல்லா தான் இருந்தது. பட் when you compare it to all the other 5 star hotels that I stayed, the rooms were average at best. And when it comes to amenities, இப்போ எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ், ஜிம்ஸ், ஸ்பாஸ் எல்லாமே இருந்தது. பட் ஐடிசி கிராண்ட் சோலா வாஸ் மெசிவ். லைக் நம்ம ரூம்லேருந்து நம்ம அவர்தானாக்கு சாப்பிட போயிருந்தோம், அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட் வாஸ் அ வெரி ஃபார் வாக். It was a massive complex with more than 500 plus rooms. So in terms of how many restaurants, amenities and all of that, of course ITC Grand Chola is the best. And avungalukku of course Avardhana irukku, Royal Vega irukku, Peshawari irukku. So if you're looking for amenities in a hotel, of course ITC Grand Chola is the best. Then Taj Coromandel la food choices irundhathu, but it was very limited. And of course gilli biryani irundhathu Taj Coromandel. ஸோ உங்களுக்கு கில்லி பிரியாணி சாப்பிட்ணுன்னா தாஜ் கொரமெண்டலுக்கு போகலாம், வேணும்னா அங்கே நீங்கள் தங்கிக்கலாம். அண்ட் லீலா பேலஸில் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட் ஆஃப்கோர்ஸ் தேர்ஸ் ஆப்ஷன்ஸ். அண்ட் ஐ ஆக்சுவலி ஃபவுண்ட் த ஃபுட் அட் லீலா பேலஸ் டு பி த பெஸ்ட். ஸோ தாஜ் கொரமெண்டலில் நம்மளுக்கு breakfast was not included in the package, but Leela Palace there was breakfast and dinner included in the package. And for ITC Grand Chola there was breakfast included in the package. When we compare the breakfast from Leela Palace and ITC Grand Chola, I prefer Leela Palace. Options were more, the food was much more tastier. ITC la வந்து it was really the breakfast வந்து ஒரு disappointment தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வெரைட்டி இல்லை. அண்ட் கொடுத்ததும் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நேற்று வீடியோ போட்டிருந்தேன் ஐடிசி கிராண்ட் சோலாவில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சுன்னு. ஸோ என்ன சம்பவம்னா, பேசிக்லி அந்த படிக்கட்டுலேருந்து இறங்கி நம்ம என்னோடய இன்ட்ரோ ஷாட் நான் செஞ்சுருப்பேன். அந்த டைமில் வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே ஃபில்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய கொமோஷன் ஆச்சு. நான் கேட்டேன், ஏன் வந்து ஃபில்ம் பண்ண முடியாது? நான் வந்து எந்த ஒரு ஹோட்டல் கெஸ்ட்டும் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணலை, ப்ளஸ் ஐ எம் அ பேயிங் கெஸ்ட். ஸோ நான் பே பண்ணி தான் நான் தங்குறேன். இப்போ எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, பிகாஸ் அந்த ஸ்பாட் வந்து இஸ் த ஐகானிக் ஸ்டேர்வேஸ். ஸோ அங்கே தான் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க, நிறைய பேர் வீடியோ எடுப்பாங்க. அப்போ ஏன் நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் வந்து மைக் போட்டிருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதை இந்த ஒரு குட்டி மைக் வந்து நான் போட்டிருக்கேன்னா, ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து ஆக்சுவலி ஃபில்ம் பண்ணுறது என்னோட ஐஃபோனில் தான் ஃபில்ம் பண்ணுறேன். ஐஃபோன் ப்ளஸ் இந்த ஒரு மைக் மட்டும் அட்டாச் பண்ணியிருந்தேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஓகே இது இப்போ உங்களுக்கு இந்த மைக்கு தான் வந்து ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்னா இந்த மைக்கை நான் கழட்டிடுறேன், நான் மைக்கில் நான் ஷூட் பண்ணல. ஏன்னா நான் வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ நான் மைக்கை நான் கழட்டிட்டேன்னா ஆடியோ குவாலிட்டி பேட் ஆகும், ஆனால் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, ஓகே நான் மைக்கை நான் கழட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இருங்க நீங்கள் இப்போ ஃபில்ம் பண்ணாதீங்க, நான் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்ககிட்ட நான் பேசிவிட்டு உங்களால் ஃபில்ம் பண்ண முடியுமா அப்படின்னு நான் வந்து கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. பட் என்னன்னா, அப்போ நான் அந்த ஷார்ட் நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஷார்ட் வந்து அந்த வீடியோவில் வந்து நான் அந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி வந்து நடந்து வந்திருப்பாங்க. சரி அவங்க
வேற ஒரு கெஸ்ட்டு நம்ம வீடியோவில் வரக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரைவசி இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ அந்த கெஸ்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சரி நம்ம திரும்பவும் ரீடேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து திரும்பவும் அந்த ஷாட் எடுக்க போனால் அப்போ தான் நம்ம நிப்பாட்டினாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே முன்னாடி இருக்கிற ஷாட்டே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஓகே பரவாயில்ல நான் ஃபில்ம் பண்ணலை நான் வந்து பரவாயில்ல நீங்கள் யாருக்கும் நீங்கள் ஃபோன் அடிச்சு பெர்மிஷன்லாம் கேட்க தேவையில்ல நான் வந்து ஃபில்ம் பண்ணுறது நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்துட்டேன். ஸோ நான் நடந்து போகும்போது அவங்க பின்னாடியே துரத்திட்டு வந்தாங்க. ஆனால் நான் வந்து அந்த டைமில் இருந்த ஒரு டென்ஷனுக்கு அவங்கக்கிட்ட வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க வந்து எனக்கு வந்து கேட்குறதுக்கு அந்த ஒரு மூடு இல்லை, பேஷன்ஸ் இல்லை. அதனால சரி நடந்துட்டு நேராக ரூமுக்கு போயிட்டு சரி ஓகே நம்ம ஸ்விம்மிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங்க்கு கிளம்பணும். அப்போ ஸ்விம்மிங் பூலில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் அடித்தாங்க. இந்த மாதிரி சார் இந்த மாதிரி நான் பெர்மிஷன் கேட்டுட்டேன், நீங்கள் வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து ஃபில்ம் பண்ணலாம், நீங்கள் வேறு ஹோட்டலில் வேறு எங்கெங்கே ஃபில்ம் பண்ணோன்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு, பிரச்சனை நீங்கள் ஃபில்ம் பண்ணலாம். இது வந்து எப்போ சொன்னாங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமோட ஹேண்டலை வந்து நான் உங்ககிட்ட கொடுத்தேன். நான் சொன்னேன் நான் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன், நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், நான் உங்கள் ஹோட்டலில் தங்குறேன், உங்கள் ஹோட்டலோட ரூம்ஸ் எப்படி இருக்குது சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படி சொல்கிறதுக்கு தான் வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே நான் வந்து உங்கள் ஹோட்டலில் தங்கினேன் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். அதுக்கு வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கேட்டாங்க, நானும் வந்து கொடுத்தேன். அதை பார்த்துட்டு தான் வந்து ஓகே நீங்கள் ஃபில்ம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த டைமில் வந்து என்ன ஆச்சுன்னா என்னடா இது நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு 120K வச்சுருக்கோம், அதை பார்த்துட்டு இவங்க வந்து ஓகே நீங்கள் ஃபில்ம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சராசரி மனுஷன் யாராவது வந்து அவங்களோட சொந்த மெமரிஸ்க்காக ஃபில்ம் பண்ணால் முடியாதா? லைக் why are they treating a content creator differently from a normal human being? இதே வந்து நான் வந்து ஒரு content creator இல்லைன்னு சொல்லியிருந்தா பெர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்களா? ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸில் என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலி நான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஐடிசியில் ஃபில்ம் பண்ணலை. ஸோ ஃபில்ம் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த ஐடிசி கிரன்ச்சோலாவோட வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ப்ளஸ் என்னென்ன ஃபில்ம் பண்ணேனோ whatever that you see was actually filmed before the whole incident. ஸோ ஆக்சுவலி என்னோட இன்ட்ரோடக்ஷனே வந்து நான் வந்து கிளம்புற நேரத்தில் தான் வந்து நான் எடுத்தேன். ஸோ whatever shots that you see in that ITC Granchola video is already shot before the whole incident happened. After the incident happened, I told myself I'm not going to film for ITC Granchola and I'm going to just give a negative feedback. பிகாஸ் என்னன்னா நான் வந்து என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து நெகட்டிவிட்டி நான் ஸ்ப்ரெட் பண்ணவே மாட்டேன். ஐ ஆல்வேஸ் டாக் அபவுட் த குட் ஸ்டாஃப் அண்ட் ஈவன் இஃப் டோன்ட் லைக் சம்திங் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவர்தானால வந்து எனக்கு வந்து ஃபுட்டு உண்மையிலே பிடிக்கல, ஆனால் நான் ஓப்பனாகவே நான் சொல்லிட்டேன் யூனோ இட்ஸ் வேல்யூ ஃபார் மணி அண்ட் யூ கேன் ட்ரை இட். அண்ட் ஆல்வேஸ் வென் ஐ டோன்ட் லைக் அ ஃபுட் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் இந்த மாதிரி ஃபுட் இஸ் என் டேஸ்ட்டுக்கு எனக்கு பிடிக்கல, பட் மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இல்லை எனக்கு பிடிச்சது வந்து உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். ஸோ இட்ஸ் அ பெர்செப்ஷன். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ட்ரைங் டு பி வெரி பாசிட்டிவ் இன் மை வீடியோஸ். ஐ டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி. பட் இது வந்து கொஞ்சம் டூ மச் ஆயிடுச்சு, அதனால் இந்த ஒரு வீடியோ செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஹோட்டல் பிராண்டுக்கு யூ ஆர் ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்ட்ஸ் நாட் ஒன்லி இன் சென்னை பட் இன் த ஹோல் ஆஃப் இந்தியா. பட் திஸ் இஸ் ஹவ் யூ ட்ரீட் அ கஸ்டமர். ஸோ அதான் கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. பட் அதர்வைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹோட்டல் லைக் எது பெஸ்ட்னா ஃபார் மீ இட் வாஸ் லீலா பேலஸ். ஆஃப்கோர்ஸ் இட் வாஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அவுட் ஆஃப் த 3. பட் என்னன்னா எல்லாமே நல்லா இருந்தது. உள்ளே என்டர் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு வரவேற்புலேருந்து ஃபுட்டுலேருந்து அங்கே இருக்கிற அமெனிட்டிஸ்லேருந்து அவங்களோட ஸ்விம்மிங் பூல்ஸோ சரி எவ்ரிதிங் வாஸ் குட் அண்ட் தட் இஸ் மை ஃபேவரட். அண்ட் அதர்வைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மை ஹோல் இந்தியா ட்ரிப் லைக் ஆனஸ்டாக சொல்ல போனால் எவ்ரிதிங் வாஸ் குட் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஃபுட், in terms of like the people who are with us and like உண்மையிலே வந்து இப்போ ஆரம்பத்தில் வந்து நம்மளுக்கு டியூபர் பாஸ் ப்ரோ வந்து ஏர்போர்ட்லேருந்து ஃபெச் பண்ணி நம்மளுக்கு வந்து பூண்டு தோசை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். பூண்டு தோசை அமேசிங்காக இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் நான் சிங்கப்பூரில் வந்துட்டு பூண்டு தோசை வந்து எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஈவன் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட்ஸ் லைக் சங்கீதா கீதம் எவ்ரிதிங் வாஸ் ஸோ குட், த ப்ரைஸ் வாஸ் ஸோ குட். அண்ட் இப்போ ஆக்சுவலி நான் சிங்கப்பூர்லேருந்து அங்கே வரேன். ஸோ எனக்கு வந்து $1 இஸ் ஈக்குவலன்ட் டு 68 rupees. ஸோ எல்லாமே மாற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சிங்கப்பூர் வந்து இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இப்போ என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 100 வெள்ளி வருது, அப்போனா ஒரு 68,000 rupees வருது. அங்கே வந்து அதே ப்ரைஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் சாப்பிட்டோம் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு மிச்ச சாப்பாடு இருக்கும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட் வைஸ் இட்ஸ் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். லைக் எனக்கு வந்து அந்த மூளை ரோஸ்ட்டு அல்பிஸ்மியில் இருந்த மூளை ரோஸ்ட் இட் வாஸ் அமேசிங். அதுக்கப்புறம் வந்து சுந்தரி அக்கா கடை இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து சுந்தரி அக்கா கடை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க.
I felt it was good. It was a decent meal. என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஐ மீன் கம்பேர்ட் டு நம்ம நாகாஸ் மெஸ்ஸில் சாப்பிட்டோம். கம்பேர் பண்ணும்போது ஆஃப்கோர்ஸ் சுந்தரியாக்கா கடை வந்து இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். பட் என்னன்னா அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மெரினா பீச்சுக்கு வந்துட்டு நம்ம சுந்தரியாக்கா கடை எல்லாரும் வந்து சுந்தரியாக்கா கடைன்னு சொல்கிறாங்க. அதை வந்து என்னால் வந்து ட்ரை பண்ண முடிஞ்சது வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் தட். தென் நாகாஸ் மெஸ் வாஸ் அமேசிங். அசீஸ் பாய் கடை, ஐயோ அந்த வீடியோ போய் பாருங்கள். உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். அவ்வளோ சாப்பாடு எல்லாமே வந்து டேஸ்டியாக இருந்தது. பட் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ட ஒரு கடை பொன்னுசாமி வாஸ் ஆல்சோ பிரில்லியன். லைக் அந்த பாகுபலி தாலி. ஸோ தேர் வாஸ் ஸோ மெனி திங்ஸ். லைக் யா மொய்தீன் சாப்பிட்டதுலேருந்து சிங்கப்பூர் வந்து எந்த பிரியாணியும் என்னால் சாப்பிட முடியல. ப்ளஸ் சிங்கப்பூரில் வந்து நான் இங்கே வந்து நிறையா வீடியோஸ் இங்கே பண்ணுறேன். யா மொய்தீன் பிரியாணி தான் அப்படியே டேஸ்ட் வந்து வாயில் நிற்கிது. இப்போ ஃபூடி பிரபு ப்ரோ கூட வந்து இடையில வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு, அவர் வந்து பிரியாணி சாப்பிட்றது. நான் அவர்கிட்ட அந்த ஸ்டோரிக்கு நான் ரிப்ளை பண்ணேன், ப்ரோ என்ன ப்ரோ என்னை விட்டுட்டு யா மொய்தீன் சாப்பிட்றீங்கன்னு. அவர் யா மொய்தீன் வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ உண்மையிலே யா மொய்தீன் வாஸ் அ கேம் சேஞ்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரியாணி. அண்ட் நிறைய பேர் எனக்கு வந்து இந்த பிரியாணி ட்ரை பண்ணுங்கள், அந்த பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். நான் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க. I took all the suggestions and I had to fit it to my schedule. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவில் இருந்ததே 5 days தான் இருந்தேன். 5 daysல 23 வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் 5 வீடியோஸ் அ டே அட்லீஸ்ட். ஸோ ஐ எம் மூவிங் ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட். எனக்கு வந்து என்னன்னா நீங்கள் கொடுக்குற சஜஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஓகே எது நம்மளால் வந்து டேக்கிள் பண்ண முடியும், எது நம்மளால் போக முடியும் அப்படின்னு பார்த்து தான் வந்து என்னால் பண்ண முடியும். பட் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் ஐ எம் கம்மிங் பேக் டு சென்னை அகெயின். ஸோ கண்டிப்பாக வந்து காமெண்ட்ஸில் வந்து இந்த வீடியோ காமெண்ட்ஸில் போடுங்க. இஸ் தேர் எனி ஹோட்டல்ஸ் தட் ஐ ஹவ் மிஸ்ட் அவுட், எனி குட் ஃபுட் தட் ஐ ஹவ் மிஸ்ட் அவுட்? ஐ வில் டெஃபினெட்லி அடுத்த ட்ரிப்பில் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். ஐ எம் பிளானிங் டு கம் பேக் டு சென்னை சம்டைம் இன் February or March. ஸோ திரும்ப கண்டிப்பாக சென்னைக்கு வருவேன். அண்ட் I'm also very sorry to everybody who I was not able to meet. Like I have very good friends, YouTubers who message me and say என்ன ப்ரோ நீங்கள் சொல்லவே இல்லை. ஐம் ரியலி வெரி சாரி. ஏன்னா சொன்ன மாதிரி என்னோட மைண்ட் செட்டே சென்னைக்கு வரோம், 5 நாளில் எவ்வளோ வீடியோஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சீரீஸ் ஆக்க முடியுமோ ஆக்கணும், அந்த ஒரு கோலில் வந்துட்டு ஐ பேக்ட் மை செல்ஃப். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4-5 ஷூட் பண்ணும்போது என்னால் வந்து யாரையும் வந்து மீட் பண்ண முடியல. பிகாஸ் ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ராவலிங். And everybody, like a lot of friends, followers on Instagram message பண்ணி ப்ரோ எங்கே இருக்கீங்க, நான் வரேன், நீங்கள் எந்த ஹோட்டலில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நான் சில ஸ்நாக்ஸ் நான் அனுப்புகிறேன், உங்களை நான் பார்க்கணும், நீங்கள் டேட் அண்ட் டைம் சொல்லுங்கள், நான் வரேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் உண்மையிலே வந்து என்னால் முடியல. ஐ காட் ரெஸ்ட்ரிக்டட் பை டைம். ஸோ என்னோடய சீரீஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் த லாஸ்ட் சீரீஸ். 23 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 5 நாளில் வந்து 23 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ யோசிச்சு பாருங்கள் நானே எவ்வளோ பிஸியாக இருந்திருந்தேன் அந்த டைமில். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த வாட்டி சென்னை வரும்போது ஐ வில் ஸ்பெண்ட் மோர் டேஸ் தென் சென்னை. அண்ட் ஆல்சோ ஐம் ட்ரைங் டு கம் டு மதுரை. எங்கே வரணும் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஓகே இந்த ஏரியாவில் வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. பிகாஸ் ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர் எனக்கு வந்து ஐம் திங்கிங் அபவுட் கண்டென்ட். ஒரு இடத்துக்கு போனால் நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து மக்களுக்கு காமிக்கலாம், என்னென்னலாம் நம்ம யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடலாம். அதுக்காக தான் வந்து நான் சென்னையை சூஸ் பண்ணது. ஏன்னா a lot of Singaporeans or Malaysians they come to சென்னை. அவங்களுக்கு வந்து இந்தியானாலே வந்து சென்னை தான் வந்து இஸ் த மெயின் பாட் ஆஃப் கால். அண்ட் சென்னைக்கு அப்புறம் வந்து ப்ராப்ளி திருச்சி அண்ட் மதுரை. ஸோ சரி நம்மளுக்கு வந்து சென்னையில் டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது, ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சென்னையில். ஸோ சென்னை சூஸ் பண்ணேன். பட் கண்டிப்பாக ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர் அ லாட் மோர் பிளேசஸ் இன் இந்தியா இட் செல்ஃப். அண்ட் பட் என்னோட அடுத்த சீரீஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி இன் மலேசியா. Specifically it's going to be in Penang. So I mean people who follow me on Instagram உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி KL போவேன். and அடிக்கடி வந்து இன்ஸ்டாகிராமில் KL வீடியோஸ் போடுவேன். பட் என்னன்னா யூடியூப் சீரீஸுக்கு I want to go to Penang because Penang is the foodie paradise of Malaysia. So ask any Malaysians where good food is, they will most likely tell you it's Penang. So I'm going to go to Penang either in end of January or mid or early February வந்து I'm going to do Penang. ஸோ பினேங்கில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஎம் பண்ணுங்கள். I think Penang wise I will have some time to meet up with friends. We can even go and eat together. So if you like to be in my videos for my Penang videos கண்டிப்பாக என்னை டிஎம் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப்பில் வந்து டிஎம் கிடையாது. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள் எனக்கு. We will meet up in Penang. Let me know some iconic food spots that we can visit in Penang or things to do in Penang. And if you want to be on my videos,
feel free. You can always come on my videos and you be my guide in Penang. லைக் எப்படி வந்து ஃபுடி ப்ரோ வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல கைடாக இருந்தார் சென்னைக்கு, எனக்கு வந்து பின்னேங்கில் வந்து ஐ வில் டெஃபினெட்லி நீட் somebody who can guide me in Penang. I have some friends in Penang, so I mean those friends in Penang, please மெசேஜ் பண்ணுங்க, மீட் பண்ணலாம். And yes, இந்த வீடியோ வந்து இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த சீரீஸ் முடிஞ்சது. Finally we have come to the last episode of Singapore to Chennai, but this will not be the last Singapore to Chennai. அடுத்த தடவை சிங்கப்பூர் சென்னை வரும்போது எபிசோட் 24லேருந்து ஆரம்பிக்கும். அண்ட் மதுரை திருச்சி அதெல்லாம் வந்து பிளான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக வரேன். என் வீடியோஸை வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வியூஸ்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா சூப்பராக போச்சு. அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி இருக்குது. பட் இன்னமும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ அலோட் ஆஃப் மை லிட்டரலி லைக் மோர் தென் 70-80% மை வீடியோஸ் ஆர் வாட்ச் பை. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்துனீங்கன்னா அது ஃப்ரீ தான். ப்ளஸ் என்னன்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஓ நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுது, நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும். ப்ளஸ் நிறைய வீடியோஸ் செய்யணும்னு வந்து ஒரு உற்சாகம் வரும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ பி பேக் டு சிங்கப்பூர் சீரிஸ். சிங்கப்பூர் சீரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சிங்கப்பூரில். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஓவர்சீஸ் சீரிஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி பினேங். and then you'll be back to India. Definitely கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு வரேன். இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா I want to do 10 different locations. 10 different countries சொல்ல மாட்டேன், 10 different locations. So Chennai is definitely one of them, Madurai is definitely one of them, Penang is definitely one of them, and 7 others at least. இந்த வருஷம் இதுதான் என் கோல். ஸோ I'm going to bring you guys on many different travel series, like series that you might not have seen before. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னேங்லாம் வந்து நிறையா யூடியூபர்ஸ், தமிழ் யூடியூபர்ஸ் வந்து அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. And I'm going to bring you to some spots where Tamil YouTubers have not been to and explore. அப்போ தானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாரும் போட்டதே வந்து நம்ம போட்டிருந்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்பாட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா சீரிஸ் வந்து டெய்லி சீரிஸாக இருந்தது. சிங்கப்பூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து இட்ஸ் கோன் பி டெய்லி. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஏன்னா கொஞ்சம் கஷ்டம், நம்ம ஒர்க் ஸ்கெடியூலுக்கும் வந்து பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு புட் அ டெய்லி சீரிஸ் இன் சிங்கப்பூர் இட் செல்ஃப். ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் எங்கே போனோம், எங்கெங்கே, what are the hotspots that I missed in India, what are the hotels I missed in India, in Chennai especially, and மதுரையில் என்ன பார்க்கலாம், திருச்சியில் என்ன பார்க்கலாம், எங்கே வரணும்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. go to all my comment sections, you can see I reply to every one of them. ஒருத்தர் சொல்லியிருந்தார், இவர் வந்து ஒரு கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு டீம் வச்சுருக்காரு. நான் அந்த அளவுக்குலாம் இன்னும் க்ரோ ஆகலை. டீம்லாம் வச்சு கமெண்ட் ரிப்ளை பண்ணுறதுக்கு நானே தான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, I will reply to you. Those who want to direct message me, the best way is on my Instagram. Instagramல வந்து DM பண்ணுங்க. Then we can talk more. And yes, thank you so much. அவ்வளோதான், சீரிஸ் புரிஞ்சது. அடுத்த எபிசோட் வந்து சிங்கப்பூர் எபிசோட். ஸோ நாளைக்குலேருந்து ஒரு சிங்கப்பூர் சீரிஸ் வரப்போகுது. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹோட்டல். ஏன்னா இப்போ தான் நான் ஹோட்டல் சீரிஸ் முடித்தோம். அடுத்த சிங்கப்பூரோட ஹோட்டல் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அடுத்த வீடியோவுக்கு நாளைக்கு சிங்கப்பூர் டைம் 6 PM, இந்தியா டைம் 3:30 PM உங்களுக்கு நாளைக்கு வீடியோ வருது. ஓகே, பாய்.